வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா 25/2/2025 சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. அது என்ன பொருள்? அந்த பொருள் மாற்றி வைப்பதனால் நன்மை ஏற்படுமா, தீமை ஏற்படுமா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறையா சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதென்றும் சொல்லப்படுகிறது. அதே போல இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இதே போல கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தண்ணீர், துப்பாக்கி போன்ற பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி, போர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதே போல பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெறுகின்றன. சிவன்மலை முருகன் பக்தர்கள் கனவில் சென்று குறிப்பிடும் பொருளை அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிக்கிறார். உடனே அர்ச்சகரும் பூ போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்ட பிறகு அப்படி அது உண்மை என்று உத்தரவு வந்துவிட்டால் அந்த உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருட்களை எடுத்துவிட்டு தற்போது பக்தர் கனவில் சொன்ன அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவார்கள். அடுத்த பக்தரின் கனவில் சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை உணர்த்தும் வரை அதே பொருள் வைத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்படுகின்றன. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகும். சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்றும் சொல்லப்படுகிறது. இது நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்கூட்டியே உணர்த்துவதால் மூலவர் காரணமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் பக்தர்கள் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது காலங்காலமாக நடந்து வருகிறது. அதே போல பக்தர்கள் கனவில் தோன்றிய கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என அர்ச்சகரிடம் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பார்கள். வெள்ளைப்பூ விழுந்தால் அனுமதி கிடைத்து விட்டது என்று அர்த்தமாகும். உடனே அதில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்துவிட்டு பக்தர் கனவில் என்ன பொருள் சொன்னாரோ அந்த பொருள் மாற்றி வைக்கப்படும். இதுவரை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண், துப்பாக்கி, ஏர் கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூ, மாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், 2 இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு இருக்கின்றன. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட 11 நாட்களிலேயே திருநீர் நிரப்பப்பட்ட திருவோடு, ருத்ராட்சம், திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. இது பக்தர்களின் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. விபூதி, ருத்ராட்சம், நோய் தீர்க்கும் திருப்புகழ் ஆகியவற்றின் மூலம் முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறார்? திருவோடு, திருநீர், ருத்ராட்சம், திருப்புகழ் ஆகிய 4ம் தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களாகவும் சொல்லப்படுகிறது. இவைகள் முருகப்பெருமான், பெருமான் இருவருக்கும் உரியதாகும். திருநீறு அணிந்து திருப்புகழ் படித்தால் தீராத வினைகளும் தீரும் என்றும் கூறப்படுகிறது. 17/12/2004 முதல் இந்த 4 பொருட்களும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்க பூஜை செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் 25/2/2025 திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் கனவில் முருகப்பெருமான் வைக்கோல் வைக்க உத்தரவானது. இதைத் தொடர்ந்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 1 கட்டு வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இது பக்தர்களின் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் அதை வணங்கி செல்கிறார்கள்.
அதேபோல அறுவடையான நெல்லை வைக்கோலுடன் சேர்த்து மங்களகரமாக வீட்டில் கட்டுவது வழக்கத்தில் இருந்து வருகிறது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்துள்ளது நன்மை அளிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அறுவடை முடிந்து வைக்கோல் சோளத்தட்டு விற்பனை நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு ஆண்டு முழுவதும் தீவனமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது வைக்கோல். மகசூல் செய்த விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். கோடை காலத்தில் மழை பெய்யும் என்றும் கூறப்படுகிறது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள வைக்கோல் கால்நடைகள் வளர்ப்பில் முக்கிய பங்கை வகிக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி கோவிலின் சிறப்பு என்னவென்று பார்த்தால் அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்றும் சொல்லப்படுகிறது. தற்பொழுது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றி வைக்கப்பட்டுள்ள வைக்கோல் கோவிலின் முன்பகுதியில் உள்ள மண்டபத்து தூணில் வைக்கப்பட்டுள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பக்தரின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு இருக்கின்றன. மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு தினமும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. அடுத்த பக்தரின் கனவில் முருகப்பெருமான் வந்து சொல்லும் வரை ஏற்கனவே வைக்கப்பட்ட பொருளை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். பொருள் சமுதாயத்திலும் நாட்டிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல முந்தைய ஆண்டுகளில் பக்தர் ஒருவரின் கனவில் வந்து முருகப்பெருமான் சொன்னதை ஏற்று நெற்கதிர்கள் வைத்து வழிபடப்பட்டு வந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல துப்பாக்கி, தோட்டா, சைக்கிள், தராசு, திருநீர் உள்ளிட்ட பல பொருட்கள் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு வழிபடப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இதேபோல பக்தர் ஒருவரின் கனவில் வேல் வைக்கும்படி உத்தரவானதை தொடர்ந்து சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்து பூஜை செய்யப்பட்டன என்றும் சொல்லப்படுகிறது. இதனை ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. வேல் என்பது பொதுவாக வெற்றியை குறிக்கும் என்பதால் வேல் முருகனின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. இது ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. வேல் என்பது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் என்றும் கூறப்படுகிறது. சூர சம்ஹாரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் ஆகும். பார்வதி தேவி தன்னுடைய சக்திகள் அனைத்தும் உள்ளடக்கி தன் மகனுக்காக கொடுத்த ஆயுதம் வேலாகும். ஆக மொத்தத்தில் வேல் என்பது அதர்மத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதாகும். இதே போல சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு முறை நிறைநாடி படி அரிசி வைத்து பூஜை செய்யப்பட்டது. இதனால் விவசாயம் செழிக்கும் என பக்தர்களால் நம்பப்பட்டது. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட பெருமை கொண்ட முருகப்பெருமான் கோவிலாகும். சிவன்மலை சுப்பிரமணிய ஆண்டவர் கோவில் காங்கயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவன்மலை அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் மீதுள்ள கோவிலின் நடைப்பயணமாக அடைய 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதையும் இருக்கிறது. மட்டும் இல்லாமல் கோவில் நிர்வாகத்தாரால் மலை மீது உள்ள கோவிலுக்கு செல்ல பேருந்து வசதியும் செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவாக்கிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. எனவே அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என்று அழைக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. மட்டும் இல்லாமல் மலைப்படியில் நடந்து செல்லும் போதே பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல கற்பந்தல்கள் அதாவது மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 5 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. முதல் கால பூஜை காலை 6 மணிக்கு தொடங்குகிறது. காலசந்தி கால பூஜை 9 மணிக்கு தொடங்குகிறது. உச்சி காலம் மதியம் 12 மணிக்கு தொடங்குகிறது. சாயர்ச்சனை மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. அர்த்தசாமம் இரவு 8 மணிக்கு பூஜைகள் மட்டும் இல்லாமல் சிவன்மலை கோவிலுக்கு வெளியில் தீபத்தூண்கள் காணப்படுகின்றன. அத்தூணில் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே, சூலம் தெற்கு, மயில் வடக்கே மற்றும் தண்டபாணி மேற்கே என வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோவிலில் உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிக்கு கிழக்கு முகமாக காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும், வடமேற்கில் தண்டாயுதபாணியும், கருவறையின் வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காணப்படுகின்றன. சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அதை தவிர நவக்கிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலின்
தலை விருட்சமாக தொரட்டி மரம் இருக்கிறது. சிவன்மலை முருகன் கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த சிவன் முருகன் கோவில் ஆகும். இந்த கோவிலின் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாக இன்றளவும் இருந்து வருகிறது. 25/2/2005 முதல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.